ஹலோ காய்ஸ். யூஏல இருக்க நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஒரு புழுதி கூட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியாவிலேருந்து பார்க்குற யாருக்கும் அவ்வளோவா தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சுக்கோங்க. சின்ஸ் இட்ஸ் அ டெசர்ட் ஏரியா, எங்களுக்கு வந்து புழுதி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும், பறந்துக்கிட்டே இருக்கும். நான் 11th ஃப்ளோரில் இருக்கேன். இருந்தாலுமே என்னோடய பால்கனி பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பால்கனி வந்து நாங்கள் ஆக்சுவலாக அடிக்கடி தான் க்ளீன் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த பால்கனியில் வந்து இவங்க புறாக்கள் தங்கியிருக்காங்க, அவங்க முட்டைலாம் வச்சுருக்கா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதை தொடவே மாட்டோம். ஆனால் என்னோடய ரூம் வந்து நான் எப்பவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக 3 டேஸ்க்கு ஒன்ஸ் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஈவன் நான் க்ளீன் பண்ணாலும் என் ரூமில் அப்படியே அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வருவேன், அப்படியே டஸ்ட் எல்லாம் அப்படியே அடைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காட்டு இடுக்கு இந்த கட்டிலுக்கும் அந்த என்னோடய பால்கனி டோருக்கும் உள்ள அந்த இடுக்கெலாம் வந்து என்னால் நான் வச்சுருக்க ப்ரூம் ஸ்டிக் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. சரி, ஒரு டீப் க்ளீனிங்காக நான் ஒரு வேக்யூம் கிளீனர் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் இந்த மினி வேக்யூம் கிளீனர் நான் வாங்கியிருந்தேன் ஃப்ரம் நூன். இட் காஸ்ட் ஒன்லி 90 dirhams. இதோட பேர் வந்து தீர்மா. என்கிட்ட லிங்க்லாம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் நூனில் போயிட்டு தீர்மான்னு போட்டாலே இது வரும். ஸோ இதோட ரிவ்யூ தான் இதாக இருக்க பொழுது. இந்த இடுக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் கிரவுண்ட் ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஹார்ட் ஷேப், ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்லிம்மாக சின்னதாக, அப்புறம் இன்னொன்று வந்து ஃப்ளோரில் போடுற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி மைன்யூட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வச்சு நான் ஃபுல்லாக இந்த இடுக்கெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா இதெல்லாம் நான் எவ்வளோ க்ளீனாக இருக்க பாருங்கள், எவ்வளோ ஃபுல்லாக க்ளீனாக இருக்க பாருங்கள். எனக்கு அதுக்கப்புறம் அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் இது வரையும் தான் நல்லா ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ண முடிஞ்சது. இந்த சைடே எப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட காட்டு இல்லைனா வந்து ஃப்ளோரில் போட்டு பண்ணுறது யூஸ்வலாக. அதை வந்து இதை வச்சு நான் ஃபுல்லாக என் ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டலாம். நான் அப்படி கழட்டிட்டு ஸ்டைனரில் எடுத்து பார்த்தா அங்கே பாருங்க எவ்வளோ தூசி. என் ரூம் ஃபுல்லாக மோஸ்ட்லி வந்து முடி தான் கிடக்கும். ஸோ செம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு இந்த ப்ராடக்ட்டில். என் ரூமில் இருக்க முடி தூசு எல்லாத்தையும் இதை எடுத்துகிட்டு. ஸோ வெரி வெரி ஒர்த் ப்ராடக்ட். ஸோ தட் இஸ் ஃபார் திஸ் வீடியோ. சச்சா.